உமன்ஸா இருக்க நீங்க வெளியே போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க, டிராவலிங் செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வீட்டில இருந்தே நம்ம சம்பாதிக்கணும், வீட்டில இருந்தே நம்ம எதனா செல்ஃபா நம்ம க்ரோ ஆகணும், நம்ம சைடு இன்கம் எதனா நம்ம ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உமன்ஸா இருக்க நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ இது நினைக்கிறது எந்த வகையிலையும் தப்பு கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க ட்ரேடிங்ல நிறைய காசு போட்டாதான் நிறைய காசு சம்பாதிக்க முடியும், காசு அதிகமா இருந்தால் தான் நம்மளால நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 5000 ரூபாய் வச்சு கூட ட்ரேட் பண்ணலாம். எடுத்ததுமே 5 லட்சம் 10 லட்சம் தான் போட்டு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சக்திக்கு மீறின காசையும் உள்ள போட முடியாது. ட்ரேடிங்குள்ள ஒரு 5000 ரூபாவோ, ஒரு 3000 ரூபாவோ, ஒரு 2000 ரூபாவோ, ஒரு 10000 ரூபாய் வச்சு கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். 5000 ரூபாய் வச்சு நல்லா சம்பாரிச்சிடுவீங்கன்ட்டு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 5000 ரூபாய் வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க பெரிய அமௌண்ட் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு என்னுடைய ஒரு அக்கௌண்ட்டை ஷோ பண்றேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரியல் அக்கௌண்ட் பக்கத்துல எப்பவுமே லைவ் இருக்கும். $50 மட்டும்தான் நம்ம டெபாசிட் பண்ணிருக்கிறது. நம்ம ஏர்ன் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $2591 நம்ம ஏர்ன் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் 4500 ரூபாய் வச்சு கூட நீங்க ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இது எடுத்தது பாத்தீங்கன்னா வித்தின் 2 மந்த்லயே எடுத்துட்டோம். ஸோ ஒரு மந்த்துக்கு 1 lakh, நெக்ஸ்ட் மந்த்துக்கு இன்னொரு 1 lakh. ஸோ எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேபிட்டல் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது நான் சும்மா எடிட்டோ எதுவுமே இல்லை, எல்லாமே லைவ் அக்கௌண்ட், லைவ் ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சம்பாதிக்க முடியும். ஒரு உமன்ஸாலையும் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு 4000 ரூபாய் வச்சு கூட ட்ரேட் பண்ணி சம்பாதிக்க முடியும். ஸோ அப்படிங்கிற மாதிரியான கட்ஸ்ல நீங்க இருங்க.